ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்டீரியரில் பார்க்கலாம். ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நான் சீட் கவர்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்குற இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து எக்ஸாக்டாக கிளாவிஸில் டாப் எண்டில் ஒரு டிசைன் வரும். ஸோ கஸ்டமர் என்ன கேட்டார்னா எனக்கு டாப் எண்டில் என்ன டிசைன் வருமோ அதை அப்படியே காப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் கேட்டுக்கிட்ட மாதிரி அந்த டிசைனை அந்த கலர் காம்பினேஷன்ஸை நம்ம அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஃபினிஷிங் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டிசைனும் ரொம்ப நீட்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற லெதர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீமியம் குவாலிட்டி, லைக் அந்த மங்கோலியன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய வீடியோஸில் மங்கோலியன் லெதர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ மங்கோலியன் லெதரில் ஓக்ரே அண்ட் தென் பிளாக் காம்பினேஷன்ஸில் இன்டீரியர் மேட்சிங் அந்த சீட் கவர்ஸ்ங்கிறது பண்ணியிருக்கோம். இதுக்கு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேரிங் ரேப்பு, அந்த டியூயல் டோன் ப்ராப்பர் ஸ்டேரிங் ரேப்புங்கிறது இந்த காரில் நம்ம பண்ணியிருக்கோம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டீரியரில் எனக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது நாங்கள் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்டோட ஃபினிஷ் தான். இது நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். இது நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வெளியில் பண்ண மாதிரியே தெரியாது. ஆஸ் இட் இஸ் வித் ப்ராப்பர் இதில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ்லாம் பண்ணி ரொம்ப கஸ்டமைஸ்டு டேஷ்போர்டு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா கஸ்டமர் கொஞ்சம் யூனிக்காக கேட்டார், என்னோட கார் கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி பண்ணுங்கன்னு. ஸோ அவருக்கு வந்து சீட் கவர்ஸ்க்கு மேட்சிங்காக ஸ்டேரிங் ரேப்பு, டேஷ்போர்டு அண்ட் தென் டோர் பேட்ஸில் லெதர் ரேப்புங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெதர் ரிலேட்டட் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சீட் கவர்ஸ், டேஷ்போர்ட், ஸ்டேரிங் அண்ட் தென் டோர் பேட்ஸ் ஒரு ப்ராப்பர் இன்டீரியர் இதில் நம்ம பண்ணியிருக்கோம். டோர் பேடோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் பேட்ஸ்லையும் நம்ம வந்து அந்த எம்ப்ராய்டரிக்கான டிசைன் ஒர்க்ஸுங்கிறது பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப ஆஃப்னா நம்ம நிறைய இடத்துல அதை பார்க்க முடியாது. ஸோ கஸ்டமர் கொஞ்சம் யூனிக்கான இது கேட்டதுனால நம்ம அவருக்கும் ரிஸ்க் எடுத்து இதில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது இன்டீரியரில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்ஸ். உங்களுக்கு இதில் ரொம்ப அதிகமான நம்பர்ஸில் ஆம்பியன்ட் லைட்ஸை ஒர்க் பண்ணாமல் இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீசஸ் ஆம்பியன்ட் லைட்டு, லைக் டேஷ்போர்ட்ஸில், டோர் பேட்ஸில் அண்ட் தென் நம்ம லைக் கால் வைக்கிற அந்த ஃபுட் ஏரியாஸில் ஒரு செட் ஆஃப் 10 பீசஸ் இருக்கிற ப்ளோபங்க் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பிராண்டோட ஆம்பியன்ட் லைட்ஸுங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பியன்ட் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் இது பிளக் அண்ட் ப்ளே தான், வாரண்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. இதோட கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-வே கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து நம்ம ஃபோனில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்லேருந்து கலர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ஒரு சின்ன ரிமோட் ஒன்று வந்துடும். ஸோ அந்த ரிமோட்லேயே நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது, கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது, மோட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுன்னு மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங் ஒரு சூப்பரான ஒரு இன்க்ளூஷன் தான் இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராப்பரான ஃபுல் மேட் போட்டு அதுக்கு மேலே ஒரு 70 மேட்ஸுங்கிறது கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். 70 ஃப்ளோர் மேட்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி விண்டோ டின்ஸ். உங்களுக்கு தெரியும் சென்னை மாதிரியான ஏரியாவில் விண்டோ டின்ஸுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஸோ ரொம்பவும் டார்க் இல்லாமல் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கும் சைட்ஸ் அண்ட் ரியர்ஸ்க்கும் நானோ செராமிக் ஃபில்ம்ஸ் இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்னங்க நானோ செராமிக் ஃபில்ம்னா என்ன? நிறைய பேர் வீடியோஸில் சொல்கிறீங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்ம்ஸில் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நமக்கு என்ன யூஸ்னா கிளார் ரிடக்ஷனுங்கிறது சுப்பீரியராக இருக்கும், ஹீட் ரிஜெக்ஷனுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இந்த நானோ செராமிக் ஃபில்ம்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபுல் கிளாஸஸில் நானோ செராமிக்ங்கிறது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தாண்டி வேறு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து டோர் பேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸில் வந்து டேம்பிங் நம்ம சஜஷன் பண்ணோம் சார் வந்து என்ன சொன்னோன்னா கொஞ்சம் ரோட் நாய்ஸுங்கிறது உள்ளே வரது குறைஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ நம்ம அவருக்கு வந்து டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் 2 லேயர் டேம்பிங் சஜஷன் கொடுத்தோம் இந்த காரை பொறுத்து.